ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை முடிச்சுட்டாங்க. எல்லாருமே லைனாக நிற்க வச்சு அந்த நம்பர் படி நிற்பாங்கல்ல. ஸோ அந்த டாஸ்க்கு நான் நினச்சேன். பட் ஆனால் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாரு நம்மளுடைய பிக் பாஸ். அதாவது ஒவ்வொருத்தரையா லைனாக ஆர்டர் வைஸாக நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்றாரு இந்த டாஸ்க் இதோட முடிஞ்சிருச்சு, இதுதான் உங்களுடைய கடைசி லாக்கர் டாஸ்க் அப்படின்ட்டு. அப்போ நான் நினைச்சேன் சரி கடைசி வரைக்கும் கையில வந்ததை எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல பார்த்தா அதை ஓபன் பண்ணிட்டு எல்லாருமே இப்போ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா என்ன மாதிரியே வந்துட்டு கையில கிடைச்சது எடுத்துன்னு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி போய் பரபரப்பா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப பிக் பாஸ் சொல்றாரு உங்களுடைய ஆர்வத்தை நான் பாராட்டுறேன், ஆனா டாஸ்க் முடிஞ்சிடுச்சு, பொறுமையா நின்று நிதானமா எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, இது எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாரு. அதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமாவும் அவன் வந்துட்டு ஆச்சோ பூச்சோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கைக்கு வந்ததெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிக் பாஸ் சொல்றாரு பொறுமையா எடுங்கப்பா, பொறுமையா எடுங்க, அது எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் கண்டன்ஸோடைய ட்ரெஸ்ஸஸ் மற்றும் மற்ற எல்லாத்தையுமே அவங்களுடைய ஃபுட் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு பிக் பாஸ் திருப்பி கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா அடுத்த வாரம் புது டாஸ்க் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் வந்துட்டு வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு